புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா தம் விட போகிறோம். ப்ரௌன் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கீ போடுறதால டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அரோமாவும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க தவா வச்சுட்டு. நான் இது கூடவே எக்கு பாயில் பண்ணிட்டேன் அண்ட் சிக்கன் தவாவில் இது தந்தூரி மாதிரி நான் செஞ்சுருக்கேன், சிக்கன் தந்தூரி. அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் போடுறேன். இப்போ ஒரு ஹைதராபாத் பிரியாணி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தம் எடுத்துட்டேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, உதிரியாக அந்த லேயராக. இந்த ஹைதராபாத் பிரியாணி ஸ்பெஷலாக இதுதான். கொஞ்சம் அந்த ஒயிட் ரைஸாக இருக்கும், மசாலா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். வீடியோ எடுக்கிறதால பவுலில் இப்படி போட்டுட்டு வீடியோ எடுத்தேன்னா இது பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் பிளேட்டில். ஸோ அதுக்காண்டி தான் இப்படி எடுத்தேன். இது கூடவே எப்போவுமே பிரியாத முட்டை பிரியாணி கூட அண்ட் லெக் ஃப்ரை, இது தந்தூரி ஸ்டைலில். தென் ஆனியன் ரைத்தா. இவங்க 4 பேரையும் எப்போவுமே பிரிக்கிறது வேண்டாம், எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரே மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.